கடத்தூர் அருகே சிலிண்டர் வெடித்து சிதறிய விபத்தில் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் தீயில் கருகின. தருமபுரி மாவட்டம் எலவடை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவருக்கு நதியா என்ற மனைவியும் 4 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் சுரேஷ் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு விபத்தில் உயிரிழந்த நிலையில் நதியா தனது தாய் சாந்தி மற்றும் அவரது பாட்டியுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் பாட்டி அம்மணி அம்மாள் வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்த போது திடீரென சமையல் சிலிண்டரில் தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதனை பார்த்த அவர் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதையடுத்து சிலிண்டர் வெடித்து சிதறியதில் வீட்டின் மேற்கூரை மற்றும் தங்க நகைகள், துணிமணிகள் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமானது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. இதுகுறித்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேட்புமனு தாக்கலின் போது பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பாஜக வேட்பாளர்கள் ராதிகா சரத்குமார் மற்றும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன். நட்சத்திர தொகுதியான விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார், காங்கிரஸ் சார்பில் தற்போதைய எம்பி மாணிக்கம் தாக்கூர், தேமுதிக சார்பில் விஜய பிரபாகரன் ஆகியோர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஜெயசீலனிடம் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிலையில் வேட்புமனு தாக்கலின் போது எதிரெதிரே வந்த பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் மற்றும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் ஆகியோர் கைகுலுக்கி பரஸ்பரம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பரமத்திவேலூரில் நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தல் 2024 அஇஅதிமுக கழக கூட்டணி கழக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக கழக கூட்டணி செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர், நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி, நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராகா தமிழ்மணியை அறிமுகப்படுத்தி இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு தெரிவித்தார். தற்போதுள்ள திமுக ஆட்சியில் போதைப் பொருள், கஞ்சா, குட்கா, கட்ட பஞ்சாயத்து மட்டுமே நடந்து வருகிறது. நமது வேட்பாளர் தமிழ்மணி அவர்கள், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் ஒரு நல்ல மனிதர். நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார். கரூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் KRL தங்கவேல் மூதாட்டிகள் காலில் விழுந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் KRL தங்கவேல், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பேரணியாக வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தொடர்ந்து கரூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி பகுதிகளான சின்னமநாயக்கன்பட்டி, பெரியார் காலனி, கந்தசாரப்பட்டி, தமநாயக்கன்பட்டி, சின்ன மூக்கனாங்குறிச்சி, விஜயபுரம், ஆலமரத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் தங்கவேல் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் தங்கவேல் மூதாட்டிகள் காலில் விழுந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஆண்டிப்பட்டியில் காளியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமையான காளியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு சிங்கமுக வாகனத்தில் காளியம்மன் அமர வைக்கப்பட்டு வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிங்கமுக வாகனத்தில் காளியம்மனை வழிபட வீதிதோறும் காத்திருந்த பொதுமக்கள் 10 அடி உயரம் உள்ள நில மாலையை காளியம்மனுக்கு சாத்தி வழிபட்டனர். ஆண்டிப்பட்டி நகரில் துவங்கி விடியும் வரை நடைபெற்ற இந்த ஊர்வல நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.